எட்டாவது, செய்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடிய பண்பு. தீய பண்பில் மிக முக்கியமான ஒன்று செய்த தர்மங்களை உதவிகளை சொல்லி காட்டுவது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நான் தான் நிதி கொடுத்தேன், இந்த இடம் டாய்லெட் கட்டுறதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன், அந்த பையனுக்கு நான் தான் வேலை எடுத்து கொடுத்தேன். இல்லாமன் ரஹிம ரப்பி. ஒரு அரபு கவிஞன் சொல்லுவான், அதிகமான மக்கள் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்ப்பதை விட மனிதரிடத்தில் தான் கூலி எதிர்பார்க்கிறார்கள். கூலிகள் எல்லாம் மனிதரிடத்தில் தான். அவர் நினைக்க வேண்டும், அவர் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவர் இப்படி செய்ய வேண்டும், என்ன இப்படி நினைக்க வேண்டும். இல்லை சகோதரர்களே, நம்முடைய மொத்த அமலுடைய கூலி யாரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில். அப்போ நம்முடைய தான தர்மங்களை சொல்லி காட்டவே கூடாது, நம்முடைய உதவிகளை சொல்லி காட்ட மறைத்து செயல்பட வேண்டும். அர்ஷுடைய நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் அவர்கள் 171வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே மூவரை இடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான், வலா யன்துரு இலைஹிம் அல்லாஹ் பார்க்க மாட்டான், வலா யுஸக்கிஹிம் அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், வலஹும் அதாபுன் அலீம் தெளிவான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மூன்றுவர், ஒருவர் கரண்டை காலுக்கு கீழே ஆடையை போடக்கூடியவர், அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். இரண்டாவது யார்? பொய் சத்தியம் செய்து வியாபாரத்தில் பொருளை விற்கக்கூடியவன். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்த தர்மத்தை செய்த உதவிகளை சொல்லி காட்டக்கூடியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.